வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்றைக்கி அறிவோம் அறியலில் என்ன பார்க்க போகிறோம்? சரி, ஒரே ஃபிசிக்ஸாக பார்த்தோம், கொஞ்சம் கெமிஸ்ட்ரி பக்கம் போகுமா? போகலாம். கெமிஸ்ட்ரியில் இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கெமிஸ்ட்ரியில் எடுத்தோடனே பார்த்திங்கன்னா நம்ம +2 இல்லை காலேஜெலாம் போனோடனே பார்த்திங்கன்னா ஒரு புக்கு ஒன்று தருவாங்க. அந்த காலத்தில் இப்போவும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. அதுக்கு பேரே வந்து கிளாக்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேர் கிளாக்ஸ் டேபிள், இல்லைன்னா லாக் புக் அப்படிம்பாங்க. லாகிரிதம் டேபிள் போடுறதுக்காக ஒரு புக்கு. அதில் ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள்னு போட்டிருப்பாங்க, இல்லை ஜென்ரலாகவே பீரியாடிக் டேபிள்னு போட்டிருப்பாங்க. எல்லாருமே பார்த்துருப்போம். பீரியாடிக் டேபிள்னால் இந்த ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி ஒரு கட்டமாக போட்டு அதில் முதல்ல ஹெச், அப்புறம் ஹெச்இ, இப்படி வரிசையாக லெட்டராக போட்டிருப்பாங்க. அது என்ன, அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் என்ன, சுவையான செய்திகள் என்ன அப்படிங்கிறதெல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் வந்து நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் வந்து நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. வரலாற்றில் பார்த்தீங்கன்னா கிபி 7ஆம் நூற்றாண்டிலிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரை பார்த்திங்கன்னா அரேபியாவில் ஒரு மிகப்பெரிய, அதாவது இன்று அரபு தேசம் என்று அறியப்படக்கூடிய பகுதிகளில், அன்றைக்கி வந்து அது பாக்தாதுன்னு பேர். அந்த பாக்தாத் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அறிவியல் புரட்சி ஒன்று நடந்தது. என்ன பண்ணாங்கன்னா, அப்போ வந்து அபாசித் சுல்தானேட்னு சொல்லிட்டு ஒரு சுல்தான் இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அபாசித் கலிஃபேட். அந்த அபாசித் கலிஃபேட் என்ன பண்ணுறாங்க, பாக்தாதில் ஒரு பெரிய பில்டிங் ஒன்று கட்டுறாங்க. அதுக்கு பேர் ஹவுஸ் ஆஃப் விஸ்டம்னு பேர். அதோட அரபு சொல் மறந்துட்டேன், நினைவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஹவுஸ் ஆஃப் விஸ்டமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் அப்போ தான் இஸ்லாம் உருவாகிய காலம். அதாவது நபிகள் நாயகம் வந்து 632 இறந்து போகிறாரு. அதன் பிறகு ரஷுதீன் சுல்தான் கலிஃபேட் வருது. அதுக்கு அடுத்தால அப்படியே வரும்போது அபாசித் சுல்தானேட் வரும்போது தான் இதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க. கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நாமெல்லாம் ரொம்ப நாளாக வியாபாரியாகவே இருந்துக்கிட்டு காட்டுவாசி மாதிரி சுற்றிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திட்டு தெரிஞ்சோம். இனிமேல் நமக்கு மத ரீதியான சண்டை இல்லை, நம்ம எல்லாருமே முஸ்லீம் ஆகிட்டோம். ஆனால் மற்ற இடங்களில், அவர்கள் குறிப்பாக சொல்லக்கூடிய இடங்கள் வேறு எங்கேயும் கிடையாது. கிரேக்கம், ரோமானிய நாடு ப்ளஸ் வந்து இந்தியா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த நூல்கள், கணக்கு மற்றும் அறிவியல் சார்ந்த நூல்களை பூரா அங்கேருந்து கொண்டு வந்து அரபு மொழியில் மொழிபெயருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி மொழிபெயர்க்கும்போது தான் அந்த வேலைகள்லாம் செய்யும்போது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்த டெசிமல் சிஸ்டம் அப்படின்றது அரேபியாவுக்குள்ளே போகுது. அதுக்கப்புறம் தான் அரேபியாவிலேருந்து அது வந்து ஸ்பெயின் நாட்டுக்கு போகுது. ஏன்னா கொஞ்ச காலம் வந்து ஸ்பெயினை வந்து மூர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமிய குழு தான் ஆட்சி செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த விஷயம் பூரா லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்படுது. எது அரபில் இவங்க மொழிபெயர்த்த விஷயங்களை பூரா லத்தீனில் மொழிபெயர்க்கிறாங்க. அப்படியாகத்தான் அரபு நாட்டிலேருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்றைய கணிதம், நம்ம சொல்கிறது வந்து இந்த ஒரு வாட்ஸ்அப் குரூப்லலாம் அடிச்சு விடுவாங்களே, பைபிளில் அதில் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, குர்ஆனில் இதை ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, வேதத்தில் சொல்லாத விஷயமே இல்லை அப்படின்லாம் அடிச்சு விடுவாங்களே, அந்த மாதிரி விஷயமும் கிடையாது. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. சரியா? இது வந்து அபாசித் சுல்தானேட்டுன்ற அந்த அபாசித் கலிஃபேட்டுன்ற அந்த அரசர் வந்து தனிப்பட்ட முறையில் இந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களெல்லாம் உள்ளே கொண்டு வரணும்னு கொண்டாடுறாங்க. அப்போ அது வந்து ஒரு பெரிய அறிவு இயக்கமாக பரவுது. அப்போ வந்து கணிதம், இயற்பியல், வேதியியல், உயிரியல்,
இன்னும் சொல்லப்போனால் ரொபாட்டிக்ஸ் வர எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. இதை பற்றின செய்திகள்லாம் நீங்கள் பார்க்கணும்னா கேஆர்வி மீடியாவில் போய் பாருங்கள். இஸ்லாமிய பொற்காலம்னு ஒரு பெரிய தொடர் இருக்குது, அதில் போய் பார்க்கலாம். இன்னும் உங்களுக்கு எளிமையாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம டாய்லெட்டில் ஒரு ஃப்ளஷ் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அமைக்கி விட்டால் சர்றன்னு தண்ணி வருது. இது மாதிரி ஒரு ஃப்ளஷ்ஷை வந்து அந்த காலத்துலேயே கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்குன்னா இவ்வளோ பெரிய தண்ணி வர்றதுக்கு இல்லை, கரெக்டாக ஒரு கிளாஸ் மட்டும் மது வர்றதுக்கு. எப்படி ஒரு மிஷின் இருக்கும், அந்த சுல்தான் யாராவது ஒருத்தர் பார்ட்டி வைப்பார், பார்ட்டி வச்சாங்கன்னா பருமாறுறதுக்கு ஆளை காணணும்னு தேடிட்டு இருக்க வேணாம், அங்கங்கே மிஷின் வச்சுருப்பாங்க. நீங்கள் போய் ஒரு கப்பை வச்சுட்டு அதில் ஒன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்றன்னு கரெக்டாக அந்த ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் அது ரொம்பினோடனே நின்றுடும், எடுத்து அவன் சரக்கு அடிக்கலாம். அப்போ ஹராம் என்று தடை செய்யப்பட்ட சாராயத்தை இஸ்லாமிய மன்னர்களும் குடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கும் இஸ்லாமுக்கும் சம்மந்தம் கிடையாது. அது அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த இஸ்லாமிய மக்கள் செய்த வேலை. சரியா? அதை அப்படி மட்டும் பாருங்கள். இதோடு சேர்ந்து கெமிஸ்ட்ரி வரும்போதே அவங்க வந்து அல் கெமி அப்படின்னு அதுக்கு பேர் வச்சுருந்தாங்க. அரபில் வந்து அல் அப்படின்னாலே தி அப்படின்னு அர்த்தம், கெமி அப்படின்னா கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அர்த்தம் தான். கிட்டத்தட்ட நம்ம இஸ்லாமிய பொற்காலம் புத்தகத்தில் வந்து நான் ஒரு 250 வார்த்தைகள் கொடுத்துருக்கேன். நம்ம இங்கிலீஷ்னு நம்பக்கூடிய வார்த்தைகள்லாம் அரபு வார்த்தைகள். உதாரணத்துக்கு சோஃபா, சோஃபான்றது அரபு வார்த்தைங்க, நம்புவீங்களா? இது போல் பல வார்த்தைகள் இருக்குது. சர்பத்து, சோஃபான்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. அது தனியாக பார்ப்போம், நம்ம மெயின் சப்ஜெக்ட் வருவோம். இந்த ஆல்கெமியில் வந்து இன்னொரு குரூப் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பல காலமாக இந்த அரசர்கள் கேட்டது 2 விஷயந்தான். ஒன்று எலிக்சர்னால் அமுதுனா என்னது? என்றும் மாறா இளமை, சாகாவரம், எப்போதும் இளமையாக இருக்கிற மாதிரி என் உடம்பை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிச்சி கூடியா அப்படின்னு. அரசர் தான் காசு வச்சுருப்பார்ல, நீ என்ன வேணால் ஆராய்ச்சி பண்ணு, நீ அதை பண்ணி எனக்கு கொடுத்துறேன். நம்ம ஊர் யயாதி கதையிலேருந்து, யயாதின்னு ஒரு மன்னன் தான், அவன் பிள்ளைகிட்டேருந்து இளமையை வாங்கிக்கிட்டான், அப்புறம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி கொடுத்தான் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கதை வருது. இது மாதிரி என்றும் இளமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து ஆண்களுக்கு எப்போதும் உண்டு. மனிதர்களுக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா அது பெண்களை சேர்த்துது. இது வந்து ஆணாதிக்க சமுதாயத்தின் சிந்தனை. முதல் விஷயம் என்ன வேணும்? எலிக்சர், அதாவது உடம்புல எனர்ஜி வேணும், எப்போவுமே இளமையாகவும் தெம்பாகவும் இருக்கணும், அதுக்கு ஒரு மருந்து. ரெண்டாவது என்ன வேணும்? தங்கம். இரும்பை வந்து எதுக்குள்ளேயாவது ஊற போட்டு 2 நாள் கழித்து எடுத்தால் அது தங்கமாக மாறிடணும். அப்போ என்ன ஆகும்? இந்த தங்கத்தை பயன்படுத்தி எவ்வளோ வேணால் சரக்கடிக்கலாம், பெண்களோட ஜாலியாக இருக்கலாம், 2 விஷயமும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 2ஐயும் கண்டுபிடிக்க சொல்லி போட்டு அங்கே அந்த காலத்தில் இருந்த, அந்த காலத்துக்குன்னு ஒரு விஞ்ஞானி இருந்திருப்பாங்களா, அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம ஊர் சிவவாக்கிய சித்தர் பாட்டில் கூட இது மாதிரி ஒரு பாட்டு வருங்க. கொல்லு வெங்கலத்தோடு இரும்போடு செம்போடு அப்படின்னு போட்டு ஒரு பாட்டு வரும். அது சேர்த்தோம்னா 10 தங்கம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு இருக்குது. சிவவாக்கிய சித்தரில் வரும் ஒரு பாட்டு ஃபுல்லாக இப்போ ஞாபகம் இல்லை. ஸோ இந்த இரும்பை தங்கமாக மாற்றுறதுன்ற ஒரு வேலையை உலகம் பூரா செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் யார் கூட செஞ்சுருக்கா? சார் ஐசக் நியூட்டன் கூட செஞ்சுருக்கார். அவர் இறந்த போது அவரது தலை முடிகளில் வந்து அவர் அல்கெமிஸ்டாக இருந்து அதுக்கு உண்டான ஆராய்ச்சி செஞ்சதுக்கு உண்டான ட்ரேசஸ்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பிற்காலத்தில் 1800களில் வந்து அங்கங்கே ஆளாளுக்கு எதோ கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க கெமிக்கல். இப்போ இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் எதை வச்சு வரிசைப்படுத்துறது, ஏபிசிடியில் வரிசைப்படுத்துறதா அப்படி இப்படின்னு ஒரே குழப்பம். அப்போ தான் வந்து அட்டாமிக் மாடல், அட்டாமிக் வெயிட் அப்படின்ற விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அணுவின் எடை, அப்புறம் அட்டாமிக் நம்பர் பின்னாடி வருது. இதெல்லாம் வரும்போது டிமிட்ரி யுவானோவிச் மெண்டலீவ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரஷ்யாவில் இருக்கிறாரு. அவர் தான் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு, இது அட்டாமிக் வெயிட், அணுவின் எடையை கொண்டு, எடைன்னு சொல்லலாம், நிறைன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், அணுவின், எனக்கு தமிழ் தெரில, அட்டாமிக் வெயிட்னே வச்சுப்போம். அந்த அட்டாமிக் வெயிட் படி இந்த பொருட்களை பூரா ஒரு அட்டவணை மாதிரி அடுக்கிறாரு. அப்படி அடுக்கும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு லைன் இருக்குது பாருங்க, அதில் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட வகையான பண்புகளோடு இருக்குது. வர்டிகலாக வரக்கூடிய பொருட்கள் பூரா ஒரு விதமான பண்புகளில் இருக்குது. அதாவது ஒரு அணு வந்து ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்னா அதோட கடைசி வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு ஒரு ஃபார்முலாலாம் இருக்குது, அந்த ஃபார்முலாலாம் மறந்துடுங்க. வெறும் 8 எலக்ட்ரான் இருக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்படிங்கிறது 2 இருக்கலாம், இல்லை 8 இருக்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 வரிசையாக அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. 8ன்றதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கிங்க. இப்போது முதல் வரிசையில் மேலே டாப்பில் இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் இருக்கும், அதுக்கு இடத்துல லித்தியம் இருக்கும், இப்படியே வரிசையாக வரும். இந்த வெர்டிக்கல் லைன் இருக்குது பாருங்கள், அதில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் வெளிவட்ட பாதையில் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். புரியுதுங்களா? அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா 2,
அப்புறம் 3 இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். கடைசியாக இருக்கக்கூடிய அந்த ஹீலியம்னு சொல்கிறோம், ஹீலியத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அது பூரா இனர்ட் கேஸ் அப்படிம்பாங்க. இனர்ட் கேஸ்னால் அது எந்த பொருளோடும் வேலை செய்யாது. அப்போ மொத்தம் 8 வரிசையாக இதை பிரித்து அடுக்கியிருக்கிறாங்க. இந்த 8வது வரிசையில் இருக்கக்கூடியது எல்லாத்துக்கும் வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான் இருக்கும். 8 எலக்ட்ரான் இருக்கும்னா என்ன அர்த்தம்னா அது வேறு எந்த பொருளோடும் சேராது. சரியா? அப்போ ஒரு எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் இன்னும் அதே மாதிரி ஒரு 7 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய குளோரினும் ஒன்றா சேர்ந்ததுன்னா ஹைட்ரோக்ளோரைடுன்னு மாறிடும். இப்படி ஒன்றும் சேரும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் இந்த அட்டவணையை வைத்து நான் ரொம்ப கரெக்டாக சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க. இது லேசாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. மொதல் வரிசையில் ஒரு எலக்ட்ரான் இருக்கும், இந்த கடைசியில் 8 இருக்கும், 8க்கு முந்தினதில் 7 இருக்கும். அப்போ இது ரெண்டும் ஒன்றா சேரும். அப்புறம் 2வது வரிசையிலையும் கடைசியிலேருந்து 2வது வரிசையும் சேர்த்தா ஒன்றா சேரும். அப்படின்ற மாதிரி சேரக்கூடிய பண்புகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ண முடியுது. இப்போ இவர் இந்த அட்டாமிக் வெயிட்டை வச்சு எல்லாத்தையும் நிரப்பினார் பார்த்தீங்களா? நிரப்பும் போது பார்த்தீங்கன்னா நிறைய இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த தனிமங்களை கண்டுபிடிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு ஜெர்மானியம், ஸ்காண்டினேவியம் அப்படின்னு சொல்லிலாம் நிறைய தனிமங்களை கண்டுபிடிக்காமல் இருந்தாங்க அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம். அப்போ இந்த கட்டத்தை பார்த்த உடனே என்ன அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதுன்னா, இந்த இடத்துல இந்த அணு எடையோட ஒரு பொருள் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த பொருளை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்படியாக கண்டுபிடிச்சு முடிக்கப்பட்டது தான் இந்த இப்போ நாம் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களும். அந்த ஈஸியாக பயன்பட்டது தான் இந்த மெண்டலீவ்ஸ் பீரியாடிக் டேபிள். ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரிக்கு தேவையான ஒரு பீரியாடிக் டேபிள். இந்த டேபிள் போட்டது மூலமாக என்ன நடக்குது, இல்லாத பொருளை கூட மறுபடியும் இவங்களால் புதுசாக கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த இடத்துல இந்த இடத்துல அதாவது இப்படி வச்சுக்கிங்களேன், அணுவோட எடை வந்து 38ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தால 39க்கு இருக்கக்கூடிய பொருள் தான் நமக்கு தெரியும். அப்போ 37 இருக்குது, 38 இருக்குது, 9 இருக்குன்னா நடுவில் 38ன்னு ஒரு பொருள் இருந்தாகணும்ல அப்படின்னு யோசித்து அதை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக கெமிஸ்ட்ரி வேகமாக டெவலப் ஆகிறதுக்கு மிகப்பெரிய முன்னோடியாக இருந்தவர் தான் இந்த டிமிட்ரி இவானோவிச் மெண்டலீவ். இந்த செய்திகள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.